இந்தா ஸ்நாக்ஸ் எடு. எனக்கு வேண்டாம். எப்ப பாரு சாங் தான் பாத்துட்டு இருப்பியா? வேற ப்ரோக்ராமே பார்க்க மாட்டியா? ரிமோட்டை கொடு. எனக்கு பிடிச்சதை நான் பாப்பேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. போமா. வாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண உங்க அப்பா வந்துட்டாரு. இனிமே நான் சொல்றதை எங்க கேட்க போற? ஆரம்பிச்சிட்டியா? நீ உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அதை மியூட் பண்ணுமா? என்னப்பா, அம்மா இப்பதான் ப்ரோக்ராம் மாத்த சொன்னாங்க. நீங்க என்னடா மியூட் பண்ண சொல்றீங்க? ரெண்டு பேரும் நிம்மதியா ஒரு ப்ரோக்ராம் பார்க்க விட மாட்டீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அதுக்காக தான் சவுண்டை மியூட் பண்ண சொன்னேன். நீ மியூட் பண்ணு. என்ன விஷயம்ப்பா? அருள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான்மா. என்னங்க விஷயம்? MKS மால்ல இருக்கிற அட்டகாசமான ஒரு காஃபி ஷாப் விலைக்கு வருது. அது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷாப் தான். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிற ஐடியால இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு அவரு நமக்குள்ள ரீசனபிளா பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டாரு. பிரைம் லொகேஷன்மா. அந்த இடத்துல காஃபி ஷாப் கிடைக்கிறது ரொம்ப லக்கியான விஷயம். இப்போவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. பர் டே ஒரு 30,000 to 40,000 rupees இன்கம் வருது. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஷாப்பை எதுக்காக சேல் பண்றாங்க? அவங்க டோட்டலா எல்லாத்தையுமே வித்துட்டு அப்ராட்ல போய் செட்டில் ஆக போறாங்க. அதனால யார்கிட்டயாவது கொடுத்துடலான்ற ஐடியால இருக்காங்க. இதை வாங்க நிறைய டிமாண்ட் இருக்குமா. நான் தான் அருளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட வெளியே சொல்லிக்க வேண்டாம், நான் ஃபைனல் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சீக்கிரம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உடனே அருளை கூப்பிட்டு பேசிடலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நான் இப்பவே ஃபோன் பண்ணி அவனை வர சொல்றேன். சரிம்மா. நம்ம எல்லாரும் பேசி ஃபைனல் பண்ணிரலாம். என்ன ஓகே தானே?